ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் மந்த்ல ரயில்வேல இருந்து மட்டும் 3 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் 21/10/2025ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் 28/10/2025ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 30/10/2025ல ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல வந்து கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2026ல எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். சோ இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா 2026ல இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு 4 மாசம் இல்லனா ஒரு 6 மாசத்துல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிரலாம். நீங்க ஒரு டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் இல்லனா கட் ஆஃபை விட கம்மியான மார்க் எடுத்து நம்ம அந்த பார்டர்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இப்பவே பிளான் பண்ணி சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா அதை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது ஒரு 85-90 கிட்ட ஸ்கோர் பண்ணி ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல விஜயதசமிக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அண்ட் ஜேஇக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச் வந்து நாளையில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணதும் அதுக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா சாட்டர்டே வச்சிருவோம். சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே படிக்க வச்சிருவோம். இது போக வேற எந்த மெட்டீரியலுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுலயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நம்ம நியூ செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனாலயும் விஜயதசமினாலையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த நியூ பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த ஒரு கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். நீங்க ஒரு டைம் தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸா கொடுத்திருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். உங்க கையில மொபைல் போன் மட்டும் இருந்தாலே போதுமானது. மொபைல் போன் அல்லது லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கான ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் இதுதான் பாத்தீங்கன்னா ரயில்வேயோட சிலபஸ். சோ இந்த சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சோ ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிளான் படி இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்ததும் சாட்டர்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளான் கையில கொடுத்துருவோம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கிளாஸஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டர்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகும். சோ இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். சோ உங்க வீட்ல உட்கார்ந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். கரெக்டா உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போறீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க வீக்லி பிளான் படி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டா நம்ம கொடுக்கக்கூடிய பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே வீக்லி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு டாப்பரா உங்களால செலக்ட் ஆக முடியும். பட் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அடுத்த மாசம் என்டிபிசி எக்ஸாம் வருதுன்னா நான் இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா ஒரு 30 டேஸ்ல கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ரெடி ஆக முடியாது.
ஏன்னா சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஃபைனலா ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் வந்துரும். ரீசனிங்ல அதே மாதிரி ஒரு 13ல இருந்து 15 டாபிக் வந்துரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரிய வந்து 3ஆ பிரிக்கலாம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்டரின்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியோகிராபி, எக்கனாமி, இந்த மாதிரி போகும் ஜெனரல் அவேர்னஸ்ல. அது போக பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வரும். இல்லனா லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்ளோ சிலபஸையும் நாம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியாவது நாம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் டே பை டே ஒவ்வொரு டாபிக்கா நாம வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சிலபஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்திருப்போம். ஓகே, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டாபிக்லயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் செப்பரேட்டா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃபா எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுக்கும் போது அதுல ஸ்கோர் வந்து ஒரு 85+ கொண்டு வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 2026ல என்டிபிசி எக்ஸாம் வந்து உங்களால உறுதியா 200% வந்து கிளியர் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் உங்ககிட்ட இருந்தா போதுமானது. மத்தபடி உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே டேலண்டான பர்சன் கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்களோட கன்சிஸ்டன்சி அவங்க விடவே இல்லை. அதே மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறதையும் விடல. இது ரெண்டையும் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராப்பரான வேலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் நமக்கு தான். ஓகேவா? சோ இப்போ நான் சொன்ன பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. நம்ம விஜயதசமிக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால இன்னையில இருந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல என்டிபிசிக்கு மட்டும் கிளாஸஸ் இல்ல, அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கும் இந்த கிளாஸஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்எஸ்சி 2026 எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இதுல இருக்கும். பேங்க் P1 கிளர்க்குக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் பண்ணிருப்போம். ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 50+ எக்ஸாம்ஸ் வந்து இதுல கவர் ஆகும். அதே மாதிரி மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மட்டும் எனக்கு கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இப்போ குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு நவம்பர்ல வரப்போகுது. ஓகேவா? சோ நவம்பர்ல கன்ஃபார்மா 99.99% நவம்பர்ல குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு மேக்ஸ் ரீசனிங் ஓகே மேடம், குரூப் டியோட சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் தான் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகல. சோ சயின்ஸுக்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து சிஏ பிடிஎஃப் கோர்ஸ், எனக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும், மந்த்லி பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஒன்ஸ் நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். டெய்லி பேசிஸ்ல எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே தொகுத்து கொடுத்துருவோம். அடுத்து இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ், நீங்க எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் இல்ல பேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் நவம்பர் 17ல குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. இந்த டைம்ல நான் உட்காந்து டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால விஜயதசமி ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. 2026ல வரக்கூடிய இந்த என்டிபிசி எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே இன்னைக்கே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நாளையில இருந்து நாம என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நியூ பேட்ச், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு பர்டனா இருக்காது. சோ படிங்க. டாப்பர் எல்லாரையுமே பாருங்க, ஒரு 85க்கு மேல ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரிப்பரேஷனை நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இல்ல எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடியே இதுதான் என்னோட டார்கெட்னு வச்சிருவாங்க. ரயில்வேக்குள்ளதான் நான் உள்ள போகணும், இல்ல பேங்க் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சிக்குள்ள நான் போகணும்
அப்படின்னு அப்பவே டார்கெட் வச்சுட்டாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் எதை பத்தியுமே ஒரி பண்ணாம அதுக்கான சிலபஸ் என்னங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டா முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுப்பாங்க. கரெக்டா அவங்க எல்லாத்தையும் முடிக்கும் போது எக்ஸாம் டேட் வரும். சூப்பரா எக்ஸாம் எழுதி டாப்பரா செலக்ட் ஆயிருவாங்க. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்க விடக்கூடாது. கரெக்டா இப்ப இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க. அதாவது நீங்க என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்ல குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கணும், ஜேஇ எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி 1 year வேலிடிட்டில நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம், எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தான் நான் படிக்க போறேன், எனக்கு 1 yearக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க, இல்ல பேங்க் பியூ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருப்போம். எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸஸையும் நீங்க எத்தனை டைம்னாலும் வாட்ச் பண்ணி பாத்துக்கலாம். எந்த டைம்லனாலும் நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வாட்ச் பண்றதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லனா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதுமானது. சோ நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும். சோ இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் நியூவா ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ரெடியாக முடியும். ஸோ நாளையில இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க, டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிருங்க, நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம், ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. போன வாரம் குரூப் டிக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்கறதா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சம் டெக்னிக்கல் இஷ்யூவால லாஸ்ட் வீக் வந்து கொடுக்க முடியல. சோ இந்த வாரம் சாட்டர்டே கன்ஃபார்மா உங்களுக்கு குரூப் டிக்கான லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம், ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.